இந்த ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ உள்ளே வந்திருக்கீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஹேர் ஃபால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டாக இந்த ஹேர் ஆயில் சீரம்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணியிருந்தாலும் அது மூலிமா உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடச்சிருக்காது. கண்டிப்பாக எந்த ப்ராடக்ட்டும் ஒர்க் ஆகாது. ஏன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹேர் ஃபால்க்கும் ஹேர் லாஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரேண்டமாக ஹேர் ஃபால் ரிலேட்டடாக ஃபேக்ட்ஸை அடிச்சு விடாமல் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டைமுக்கு ஒர்த்தியாக இருக்க மாதிரி இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹேர் ஃபால்னா என்ன, ஹேர் லாஸ்னா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதை எப்படி நம்ம கியூர் பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். திஸ் இஸ் கவியரசன் ராஜ். ஐ எம் பேக் அகைன் வித் another video. First of all, ஹேர் ஃபால்னா என்ன, ஹேர் லாஸ்னா என்ன, உங்களுக்கு என்ன ஒரு கண்டிஷன் இப்போ போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹேருக்கான ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹேர் பொறுத்த வரைக்கும் ஆனஜன், கேட்டஜன், டீலஜன் டோட்டலாக 3 ஃபேஸஸ் இருக்கும். அந்த 3 ஃபேஸஸில் ஆனஜன் ஃபேஸை வந்து நம்ம க்ரோத் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு ஹேர் க்ரோத் ஆகிற ஃபேஸ். அதுவே கேட்டஜன் ஃபேஸ் அப்படிங்கிறது நமக்கு க்ரோத் ஆன ஹேர் வந்து கொட்டுறதுக்கு முன்னாடி ஒரு டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்கும். அதை தான் நம்ம கேட்டஜன்னு சொல்லுவோம். இதுவே டீலஜன்னா ஹேர் ஷெட் ஆகிற ஃபேஸை தான் நம்ம டீலஜன் அப்படின்னு சொல்லுவோம். யூனிவர்சலாக ஹேருக்கு இருக்க ஒரு சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை தனியாக அப்படியே வச்சுட்டு ஹேர் ஃபால் பற்றி இப்போ நம்ம பேசலாம். நார்மலாக நம்ம ஒரு ஹியூமன் எடுத்துட்டோம்னா மினிமம் அவங்களோட ஸ்கேல்பில் ஒரு 70,000 ஒரு 1 lakh ஹேர் ஃபாலிகல்ஸ் கிட்ட இருக்கும். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி அட்ரஸ் பண்ண ஆனஜன் ஃபேஸில் அதில் மோஸ்ட் ஆஃப் த ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு 50-100 ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து டீலஜன் ஃபேஸில் இருக்கும். அதாவது உங்களுக்கு கொட்டிகிட்டு இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. நார்மலாக காமனான ஒரு ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 50ல் ஆரம்பித்து 100 ஹேர் ஃபாலிகல்ஸ் ஒரு நாளைக்கு ஃபால் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து ரொம்பவுமே ஒரு நார்மலான விஷயம் அண்ட் ஆல்சோ டெம்பரரியான விஷயம். ஏன்னா ஃபால் ஆன ஹேர் எல்லாமே திரும்ப உங்களுக்கு க்ரோ ஆகிரும். ஏன்னா ஆனஜன் ஃபேஸில் இருக்குது, கேட்டஜன் வரும், திரும்ப டீலஜன் போயிட்டு அகைன் ஆனஜன் ஃபேஸ்க்கே வந்துடும். ஹேர் ஃபாலில் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபீவர் இருந்திருந்தாலோ இல்லை ஏதாச்சும் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, நியூட்ரிஷன் புவராக இருக்குது, உங்களுக்கு ஸ்லீப் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா இந்த 50-100 அப்படிங்கிற ஒரு ஹேர் ஃபாலிகல்ஸ் கவுண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் உங்களோட ஹேர் ஃபாலை வந்து கொஞ்சம் வேர்சன் பண்ணி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். அகைன் உங்களோட ஹேர் வந்து ஆனஜன் ஃபேஸ்க்கு போயிடும். உங்களோட நியூட்ரிஷன், ஸ்லீப்பு இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட ஹேரை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கிறீங்க அப்படின்னாலே இது மோஸ்ட்லி உங்களுக்கு நார்மலாகிடும். இப்போ அவ்வளோதான். நல்ல ஒரு ஸ்லீப்பு, ஒரு நியூட்ரிஷன் இது இருந்தால் போதும், ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு நார்மலைஸ் ஆகிடும். அப்போ வீடியோ முடிஞ்சிச்சுன்னு யோசிக்காதீங்க. ஹியர் வி கெட் இன்டு த ரியல் டாபிக், ஹேர் லாஸ். ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு ஹேர் ஃபால்க்கும் ஹேர் லாஸுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியல. அந்த ஒரு எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹேர் லாஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி ஹேரோட க்ரோத் சைக்கிளில் டெய்லியும் ஒரு 50-100 ஹேர்ஸ் வந்து ஃபால் ஆகும்னு நான் சொன்னேன் இல்லையா. அது வந்து ஹேர் ஃபால், நார்மல் ஹேர் ஃபாலாக இருந்தால் நமக்கு ரீக்ரோத் ஆகிடும். இதுவே நமக்கு அந்த ஹேர் வந்து ரீக்ரோத்தும் ஆகலை அண்ட் அகெயின் உங்களுக்கு இருக்க ஹேர் ஃபால் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, டெய்லி உங்களுக்கு வந்து ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா அது எப்படி இருக்கும்? அதுதான் ஹேர் லாஸ். ஆக்சுவலாக இதை தான் நம்ம பால்டிங்கான ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இவன் பயம்படுத்துறான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஸ்கேரியாக இருந்தாலுமே என்னால் இதை சுகர் கோட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக பால்டிங்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் ஹேர் லாஸ். ஹேர் லாஸ்க்கான சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஹேரோட லைன் வந்து ரிசீட் ஆகிட்டே போகும் அண்ட் ஆல்சோ க்ரௌன்லேயும் உங்களுக்கு தின்னிங் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அண்ட் டென்சிட்டி நீங்கள் முன்னே கம்பேர் பண்ணுறத விட ரொம்பவுமே டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அண்ட் ஹேர் வந்து உங்களுக்கு ரீக்ரோத் ஆகிறதுமே ரொம்பவுமே ஸ்லோவாக ரீக்ரோத் ஆகும். இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சே நீங்கள் ஹேர் லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு ஹேர் லாஸை நமக்கு காஸ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேமிலி ஹெரிடிட்டி இருக்குது. ஃபேமிலியில் அப்பாவுக்கு பேல்னஸ் இருக்குது, இல்லை அப்பா சைடோ அம்மா சைடோ ரிலேட்டிவ்ஸில் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது பேல்னஸ் இருக்குன்னா அது மோஸ்ட்லி ஹெரிடிட்டியாக உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே அதிகம். இல்லை அப்படி இல்லை, என் ஃபேமிலி சைடு யாருக்குமே வந்து ஹேர் லாஸ் இல்லை, ஆனால் இந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலேயே பேல்னஸ் ஸ்டார்ட் ஆக போகிற ஃபர்ஸ்ட் பர்சனாக கூட நீங்கள் இருக்கலாம். இந்த ஒரு ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா உங்கள் பாடியில் வந்து டெஸ்டோஸ்டிரோன் இருக்கும். டெஸ்டோஸ்டிரோன் வந்து 5-ஆல்ஃபா ரெடக்டஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோனாக சேஞ்ச் பண்ணும். அப்படி பண்ணும்போது என்னென்னா உங்கள் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் வந்து டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோனுக்கு ரொம்பவுமே சென்சிட்டிவ். ஆக்சுவலாக மோஸ்ட்லி பேல்னஸ் இருக்கவங்க எல்லாத்துக்குமே டிஹெச்டி அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அப்போ ஜெனட்டிக்ஸ்னால மட்டும் தான் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி 90% வந்து ஜெனட்டிக்ஸ்னால தான் ஆகும். அப்படி இல்லை ஒரு சிலருக்கு வந்து நியூட்ரிஷன்னாலே ஆயிருக்க சான்ஸ் இருக்குது. ஹேர் க்ரோத்துக்கு தேவையான ப்ரோட்டீன், விட்டமின் D3, B12, பயோட்டின், ஜிங்க், அயன் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம லேக் ஆகிறனால ரொம்ப நாள் இந்த மாதிரி விஷயத்தில் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி உங்களுக்கு இருந்து அதை நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் மானிட்டர் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ஹேருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் போகிறது ஸ்டாப் ஆனதுனால ஹேர் க்ரோத் வந்து டீலஜன் ஃபேஸ்க்கு போயிருக்கும் அண்ட் அகெயின் திரும்ப ஹேர் வந்து க்ரோ ஆகும்போது நியூட்ரியன்ஸ் இல்லாதனால ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், ஹேர் தின்னிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அண்ட் அகெயின் ஹேர் ஃபால் ஆகிட்டு திரும்ப க்ரோ ஆகலாங்கிற டைமில் ஹேர் ஃபாலிகல்ஸ் க்ளோஸ் ஆகிடும்.
இந்த மாதிரி ரொம்ப லாங் ரன்னுக்கு நம்ம நியூட்ரிஷனை கவனிக்காமல் விட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நியூட்ரிஷன்னாலே நமக்கு பேலன்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்லீப்பு, நியூட்ரிஷன் ஓவராலாக நிறையா ஃபேக்டர்ஸ் வந்து இது அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னென்னா, ஸ்மோக்கிங் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே உங்களோட ஹேர் லாஸை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதே இது ஜெனட்டிக்கலாக வந்திருந்தாலும் சரி, இல்லை வேரியஸ் ஃபேக்டர்ஸ்னால இருந்தாலும் சரி, இதுக்கு சொல்யூஷனுங்கிற விஷயம் இருக்குது. இதுக்கான சொல்யூஷனை நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்குன்னு ஒரு சில ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜஸில் எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நாரூட் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 1லேருந்து 7 வரைக்கும் வேரியஸ் ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் 3 or 4 வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நான் சர்ஜிக்கல் மெத்தடில் நம்மளால் க்யூர் பண்ண முடியும். இதுவே ஸ்டேஜ் 4க்கு மேலே இருக்கீங்க அப் டு 7 வரைக்கும் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் தி ஒன்லி ஆப்ஷன். இது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி நம்மளால் டிசைட் பண்ணவே முடியாது. அதனால தான் உங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறதை விட்டு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். அவங்களுக்கு தான் உங்களை அசஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்டேஜ் இருக்குது, அதை எப்படி நம்ம ப்ராக்ரஸ் பண்ண விடாமல் தடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தான் டிசைட் பண்ணணும். சில இது வந்து நார்மலான ஹேர் ஃபால் கிடையாது. ஹேர் லாஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி தான் ட்ரீட் பண்ணணும். அது கண்டிப்பாக டெர்மட்டாலஜிஸ்ட்டோட ஹெல்ப் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே முக்கியம். பட் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகும்போது என்னென்ன ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்து நமக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1, ஹேர் ரெஜுவனேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. GFC, PRP அந்த மாதிரி விஷயம். PRP, GFC பற்றி பேசணும்னா எனக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது. அதை பற்றி நான் கம்ப்ளீட்டாக செப்பரேட்டாக ஒரு டெடிகேட்டட் வீடியோ நான் உங்களுக்காக ஃபர்தராக நான் உங்களுக்கு போடுறேன். அந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி நான் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துறேன். நம்பர் 2, மோஸ்ட் காமனாக யூனிவர்சலாக இதுக்கான சொல்யூஷன் சொல்லி பார்த்தா மினாக்சிடில். மினாக்சிடில் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ரூவன் சீரம். ஒரு ஹேர் ஃபால் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜெனட்டிக்கலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விதத்தில் இருந்தாலும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மினாக்சிடில் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. வேர்ல்டு வைடாக ஹேர் லாஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மாலிக்யூல்னா அது மினாக்சிடில் மட்டும்தான். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், ஹேர் லாஸை நமக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஹேர் ஆயிலோ, அதர் சீரம்ஸு, ஷாம்பு, எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாலும், முயல் ரத்தம் தேய்க்கிறது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. மினாக்சிடில் அப்படிங்கிறது ஒரு வேசோ டைலேட்டர். நம்மளோட பாடியில் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மினாக்சிடில் வந்து டோட்டலாக 2 ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஒன்று வந்து நார்மலாக ட்ரெடிஷ்னலாக இருக்க டேப்லெட் ஃபார்மில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ டாபிக்கல் சீரம் ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது. மினாக்சிடில் நம்ம கன்சியூம் பண்ணுறது மூலியமாவோ இல்லை நம்ம அப்ளை பண்ணுறது மூலியமாவோ நம்மளால் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்மளோட ஹேரை வந்து ஆனஜன் ஃபேஸ்லேயே ரொம்ப நாளுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு மினாக்சிடில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மினாக்சிடில் வந்து நம்ம ஹேரை வந்து ஆனஜன் ஃபேஸ்லேயே மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே தான் இன்னொரு விஷயம் இன்ட்ரடியூஸ் ஆகும், ஃபினஸ்ட்ரைட். நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற டிஹெச்டியை சப்ரஸ் பண்ணுறதுக்கு ஃபினஸ்ட்ரைடை தவிர்த்து இது வரைக்கும் எந்த ஒரு டேப்லெட்டோ இல்லை எந்த ஒரு மெடிக்கேஷனுமே ஒர்க் ஆன மாதிரி இது வரைக்கும் ப்ரூவன் ஸ்டடிஸ் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கப்போ ஃபினஸ்ட்ரைட் அண்ட் மினாக்சிடில் வந்து ஒரு காம்பினேஷனாக யூஸ் பண்ணுவாங்க நம்மளோட ஹேர் லாஸை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக. மினாக்சிடில் வந்து ஹேர் ஆனஜன் ஃபேஸ்க்கு தள்ளிட்டே இருக்கும். ஃபினஸ்ட்ரைட் வந்து நம்ம பாடியில் இருக்க டிஹெச்டியை பிளாக் பண்ணும். ஹேர் லாஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஏன்னா டிஹெச்டி பிளாக் ஆகுது, ஹேர் வந்து டிஹெச்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகாமல் இருக்குது. அப்படி இருக்கப்ப நமக்கு லாங் ரன்ல ஹேரை வந்து டென்ஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த 2 காம்பினேஷனும் நமக்கு ஒர்க் ஆகும். பட் இந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான மெடிகேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட்னால தான் முடியும். ஸோ நமக்கு ஹேர் லாஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண வேண்டியது டெர்மட்டாலஜிஸ்ட் தான். ரிமைனிங் ஒர்க்கை டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்துப்பாங்க. இதை பற்றின கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. மோஸ்ட்லி டெர்மட்டாலஜிஸ்ட்டே உங்களுக்கு தேவையான எல்லா ஒரு கைடன்ஸுமே கொடுத்துருவாங்க. காமனாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அவங்களே என்னன்னே தெரியாமல் மினாக்சிடில் வாங்கி யூஸ் பண்ணுறது, ஃபினஸ்ட்ரைட் டேப்லெட் வாங்கி போடுறது, அந்த மாதிரி விஷயத்த பண்ணுவாங்க. மினாக்சிடில் ஆகட்டும், ஃபினஸ்ட்ரைட் ஆகட்டும், ஒன்ஸ் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது லைஃப் டைமுக்கான மெடிக்கேஷன். அதை எப்போ நம்ம கட் டவுன் பண்ணோம், எப்போ வந்து நம்ம மைக்ரோ டோஸ் பண்ணோம், எப்போ ஸ்டாப் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு டாக்டரோட ஹெல்ப் இல்லாமல் யாருனாலே டிசைட் பண்ண முடியாது. ஒரு டாக்டர் உங்களை எப்போவுமே மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்தால் கூட அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களால மட்டும் தான் முடியும். அவங்க ஹெல்ப் கண்டிப்பாக தேவை. மினாக்சிடில், ஃபினஸ்ட்ரைட்லாம் என்னன்னே தெரியாமல் வாங்கி யூஸ் பண்ணுறது, செல்ஃப் ட்ரீட் பண்ணுற மாதிரி விஷயத்தெல்லாம் எல்லாரும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பாருங்கள். ஹேர் லாஸாக இருந்தாலும் கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணிட முடியும். ஆல்சோ உங்களுக்கு வரப்போகிற பேல்னஸையும் நம்மளால் டிலே பண்ண முடியும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 3 to 5 இயர்ஸில் பேல்னஸ் வர மாதிரி இருக்குது, அந்த கண்டிஷனில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ்குள்ளே போகிறதுனால உங்களால் ஒரு 7 to 12 இயர்ஸ் வரைக்கும் அதை டிலே பண்ண முடியும். அகைன் நமக்கு அதுக்கப்புறம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே டெக்னாலஜியும் இன்னும் வளர்ந்துரும் இல்லையா? ஸோ உங்களுக்கு இருக்க ஹேர் லாஸை நினச்சி ரொம்பவுமே ஒரி பண்ணிக்காமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆக்ஷன் எடுங்க. ஒரு நல்ல ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இருக்க 50% வந்து இஷ்யூ வந்து
வந்து டன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வெறும் ஹேர் ஃபால் இருக்க பீப்புள் யாருமே ஹேர் ஃபாலுக்கும் ஹேர் லாஸுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வச்சுக்காதீங்க. இப்படி ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு ஹேர் லாஸே இருக்கும், அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் போயிட்டுருக்கும், ஆனால் எனக்கு வெறும் ஹேர் ஃபால் தான், அதை நான் க்யூர் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தன்னை தானே ரொம்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டு இருக்க ஆளும் இருப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு இருக்கிறது ஹேர் ஃபாலா ஹேர் லாஸா அப்படிங்கிறது உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டிப்பாக போயிட்டு கிளினிக் போயிட்டு ஒரு டாக்டரை பார்த்துருங்க. ஏன்னா டைம் இஸ் கோல்டு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். டைம் இஸ் ஹேர். நீங்கள் எந்த அளவுக்கு டிலே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஹேரை வந்து உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது. எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஹேரை வந்து சஸ்டெயின் பண்ணிட முடியும். ஸோ ஹேர் ஃபாலுக்கும் ஹேர் லாஸுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக இதுக்காக செப்பரேட்டாக மேக் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் கவியரசன் ராஜ்.